Hello friends, welcome to SK4Digital. This is Satish. பொதுவாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் அண்ட் மைக். ஸோ பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது அண்ட் மோஸ்ட்டாக வீட்டில் பிளெயின் சர்ஃபேஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே கஷ்டமாயிரும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளெயினாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். ஸோ நான் இனிஷியலாக வீடியோ ட்ரை பண்ணும்போது பெட்ஷீட் அது இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எதுவுமே வேலைக்கு ஆகல, நிறைய பேரும் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஏன் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ட்ரை பண்ணக்கூடாது, க்ரீன் ஸ்க்ரீன் பர்ச்சேஸ் பண்ணலாம், க்ரீன் ஸ்க்ரீனில் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ க்ரீன் ஸ்க்ரீனில் பண்ணணும் அப்படின்னா நல்ல கேமராஸ் வேணும், ஸோ ப்ராப்பராக க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கியிருக்கணும், நல்ல மைக் வேணும் அப்படின்லாம் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். நார்மலாக மொபைல் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ப்ளஸ் க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ப்ளஸ் க்ரீன் பேக்ரவுண்ட் அதாவது க்ரீன் கிளாத் யூஸ் பண்ணி அண்ட் அதே மாதிரி மொபைல் கேமராவையும் யூஸ் பண்ணியே நம்ம சூப்பராக க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மட்டும் எப்படி க்ளீனாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக மொபைல் கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் மொபைல் கேமராவில் ஷூட் பண்ணும்போது ஒரு எல்லோ டிண்ட் அடிக்கும். நீங்கள் பிளெயின் சர்ஃபேஸ் ஏதாவது நீங்கள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு டிண்டோ ஒரு க்ரீன் கலரில் டிண்டோ ஒரு ஃபேடு ஷோ ஆகும். ஸோ இது எதுக்காக ஷோ ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு ஃப்ரண்ட்டில் நிற்கும் போது உங்களை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிடும், அந்த கலரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக க்ரீன் ஸ்க்ரீனில் பின்னாடி ஷூட் பண்ணும்போது மொபைல் கேமராவில் அதுவும் ஷூட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரா ஷூட்டேஜ் எடுப்போம். அதாவது எந்த கலருமே ஆட் ஆகாமல் ரா ஷூட்டேஜ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதில் நம்ம பிரைட்னஸ் அது இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். நார்மலாக இந்த சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ சினிமா ஷூட்டிங்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக வந்து வீடியோ எடுத்துடுவாங்க. ஸோ அதில் எந்த விதமான கலர்ஸ் எந்த விதமான எதுவுமே ஆட் ஆகிருக்காது, வெறும் ரா ஃபுட்டேஜ். ரா ஃபுட்டேஜ்ங்கிறது ஒரு பிளெயின் ஃபுட்டேஜ், கலர்ஸ் எதுவுமே இல்லாத ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஃபுட்டேஜை வச்சு தான் அதுக்கப்புறம் அதில் கலர் ஆட் பண்ணி அவுட்புட்டாக ஃபைனலாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற வீடியோவும் ரா ஃபுட்டேஜாக இருக்கணும், ரா வீடியோவாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு மொபைல் ஏபிகே இருக்குது, ஒரு கேமரா ஏபிகே. ஸோ அதை எப்படி அதை யூஸ் பண்ணி எப்படி இந்த ராவா வீடியோவை ஷூட் பண்ணுறது, ப்ளஸ் அதை ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேரை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறது பதிலாக சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு எப்படி வீடியோவை சிம்பிளாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் இந்த எடிட்டிங்க்கு எந்த டூலை யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒண்டர்ஷேர் ஃபிலிமோரா அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் டூலையும் ப்ளஸ் சினிமா FV5 அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்னோட மொபைல் கேமராவில் ஷூட் பண்ண வீடியோவையும் ப்ளஸ் சினிமா FV5ல ஷூட் பண்ண வீடியோவை நான் காட்டுறேன். ஸோ அதில் நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிளிப் வந்து என்னோட மொபைல் கேமராவில் நான் ஷூட் பண்ண கிளிப். இந்த கிளிப்பை நான் ஸ்டார்டிங்கில் ஷூட் பண்ணியிருக்கும்போது எனக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஒரு கலரில் இருக்கும். ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கலர் வந்து எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் கலர் மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அது உங்கள் வீடியோவை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சினிமா FV5 அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்த ஒரு கிளிப். ஸோ இதை பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதும் நான் ஃப்ரேம்குள்ளே வரும்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் கலர். ஸோ எந்த விதமான சேஞ்சுமே இருக்காது. ஸோ க்ளீனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் எனக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னா நார்மலாக மொபைல் கேமரா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலரை பூஸ்ட் பண்ணிவிடும். பட் இது உங்களுக்கு கலரை பூஸ்ட் பண்ணாது, ராவாக அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் எடிட் பண்ணும்போது வர ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். ரைட் கிளிக் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மேக் பார்ட் ஆஃப் த கிளிக் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒவ்வொரு போர்ஷனில் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த கலரை பாருங்கள், ரொம்பவே ஒவ்வொரு பார்ட்லேயும் எனக்கு அந்த கலர் வந்து அடி வாங்குறது எனக்கு உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியும். ஸோ ரொம்பவே அன்ஈவனாக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் வச்சுட்டு எடிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நீங்கள் வந்து கலர் அடி வாங்கிட்டே இருக்கும்.
ஸோ இதுதான் நம்ம மொபைல் கேமராவில் எடுக்கும்போது வர மெயினான ப்ராப்ளம். ஸோ பட் நீங்கள் எந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே பேக்ரவுண்டு ஒரே க்ளீனாக இருக்கிறதுனால, ஸோ இப்போ நான் இங்கே க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு போயிட்டு இதை நான் எனபிள் பண்ணால் போதே இங்கே பேக்ரவுண்ட் ப்ராப்பராக பிளாக் ஆகிடும். ஸோ எனக்கு இங்கே கம்ப்ளீட்டாக எனக்கு வீடியோவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். பட் இங்கே நீங்கள் கேட்கலாம், எனக்கு இங்கே பேக்ரவுண்ட் வந்து வீடியோ வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது, ஸோ இதை வந்து எப்படி நான் இது பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக இங்கேயே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அந்த இதெல்லாம் டார்க்காக இருக்கும், ஸோ அதை பூஸ்டப் பண்ணதுனால. பட் இங்கே வந்து ரா வீடியோ அப்படிங்கிறதுனால எல்லாமே பிளெயினாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ எப்பவுமே நீங்கள் அந்த கிளிப்பை ஆட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு 2-3 ட்ராக் இருக்கும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 அப்படின்ட்டு ட்ராக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ராக் தான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்குண்டான மெயின் ட்ராக் உள்ளது வந்து அதுக்கு கீழே இருக்கிற சப் ட்ராக். ஸோ எப்போ நீங்கள் வந்து வீடியோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மெயின் ட்ராக்கில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ வீடியோட சைஸை சுருக்கிறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடியோவை கிராப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மெயின் ட்ராக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ சப் ட்ராக்கில் வந்து நம்ம இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அந்த எடிட்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயின் ட்ராக்கில் நீங்கள் வீடியோவை எடுத்து போட்டுட்டு வீடியோவோட பிரைட்னஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த வீடியோவோட பிரைட்னஸ் எல்லாத்தையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு வீடியோ நல்லாவே இருக்குது. ஸோ நான் இப்போது இந்த வீடியோ கிளிப்பை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு சினிமா FE5 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு, ஸோ அதை நீங்கள் மெயின் ட்ராக்கில் போட்டுட்டு பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியே எடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே ஆட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ராக் தான். ஸோ இதை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ராக்கில் ஆட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ட்ராக் சப் ட்ராக்கில் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பிரைட்னஸ்லாம் நான் ஆல்ரெடி நான் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் அந்த கிளிப்பை நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பின்னாடி எனக்கு வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். ஸோ நான் ஒரு பேக்ரவுண்ட் நேச்சர் பேக்ரவுண்ட் ஒரு வீடியோ கிளிப்பே நான் எடுத்து பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், எந்த விதமான ப்ராப்ளமே வராது. பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் சரி, அன்ஈவனாக எந்த மேட்சும் வராது. ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் அந்த கலர் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இன்டென்சிட்டி லெவலை கூட்டிக்கலாம். ஸோ இன்டென்சிட்டி லெவலை கூட்டும் போது உங்களுக்கு பின்னாடி இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட் பிளாக்காக இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி லெவலை கூட்டும் போது டீப் பிளாக் ஆயிரும். ஸோ இந்த இன்டென்சிட்டி லெவல் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது பாருங்கள், ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற வீடியோக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற நான் பேசிகிட்டு இருக்கிற கிளிப்புக்கும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் பேசிகிட்டு இருக்கிற வீடியோவுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற டார்க்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த இன்டென்சிட்டி லெவலில் உங்களுக்கு இங்கே அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்டென்சிட்டி லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டார்க்னஸ் உங்களுக்கு இங்கே மெர்ஜ் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் இந்த இன்டென்சிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த டார்க்னஸை நீங்கள் ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு பேக்ரவுண்டு இதுவும் மெர்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்டென்சிட்டி எவ்வளோ தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் இன்டென்சிட்டியை மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு க்ளீனாக ப்ராப்பராக பேக்ரவுண்ட் இங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் க்ளீனாக எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோவை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எங்கே உங்களுக்கு அந்த ஃப்ரேமை செட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ சினிமா FE5ல நம்ம எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் சினிமா FE5 அப்படிங்கிற அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே பெய்டு வெர்ஷனை மாற்றிட்டாங்க, அவைலபிளாக இல்லை அப்படின்னா நான் வேறு சோர்ஸோட லிங்க் கொடுக்குறேன், அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு FE5 கேமராவோடையும் மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற கேமராவோட டிஃப்ரென்ஸையும் நான் இங்கே காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது, ஃப்ளக்சுவேட் ஆகிறது இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இங்கே FE5 கேமராக்கும் நார்மல் கேமராக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இங்கே உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ FE5 கேமராவில் எப்போது இருக்கிற மாதிரி அந்த ராவான டார்க் மோட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கலர் ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ இப்போ நான் அந்த பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எனக்கு ஒரு நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஆக்சுவலி அவர் ஒரு ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்க்ரீன் இது.
ஸோ அவரு அதே சேம் லிங்க் எனக்கு தந்திருந்தார். ஸோ நான் அதுலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லா ஒரு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த கிளாத் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் சம்திங் கிட்ட தான் வருது. பட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்ல ஒரு ஒர்த்தான கிளாத், நல்ல லென்த்தாகவும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மெட்டீரியல்னு தான் சொல்லணும். ஸோ இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வாலில் ஐ மீன் ஒரு ஸ்லாப்பில் ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இன்ஜினியரிங் பழைய இன்ஜினியரிங் வெயிட்டான புக்ஸ் எல்லாம் மேலே ஹோல்ட் பண்ணி வச்சு தான் நான் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ இவ்வளோ தான் இந்த செட்டப் வீடியோ. ஸோ நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணும்போது சைடில் சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.